உன்னுடைய தர்மபுத்திரன் சபா மண்டபம் கட்டி என்னுடைய சித்தாப்பா என்று சொல்லக்கூடிய விதவமாக வாழ்வாரி இடத்தில் ஓலை கொடுத்து அனுப்பினான். சபா மண்டபத்தை பார்க்கும்படியா அப்படி சபா மண்டபத்தை பார்க்க வந்தார்கள். வர சொன்னா பார்த்துட்டு சாப்பிட்டு விட்டு போக வேண்டியதானே. என்னுடைய அண்ணன் துரியோதனன் சூதுவாது தெரியாதவன். அவனுடைய முகத்தை பார்த்தார் கிள்ளினால் பால்வடியா. அப்பேற்பட்ட ஒன்னாம் நம்பர் துரியோதனன் அப்பேற்பட்டவனே வழியாக அபரா செய்தி சூதினால் சுக்கட்ட நாடு நாடு நகரம் உப்பு காட்டி உருவாடமெல்லாம் தோற்றி தம்பி மாறியோ தோற்றான். பிறகு தன்னையோ தோற்றான். அதான போராடித்தானே ஒரு கட்டில மனவேண்டு மாறவர் கண்ணின்று மாறவர் ஆண்டவரை சூதாடி ஓடி பாடி முடங்கி மூளையில் உட்கார்ந்து முடங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி சந்தேகம் தான் நேரில் வந்து பார்த்து வரவா. என் மன்னர் சொல்லக்கூடிய உன்னுடைய மன்னவர் மூத்த கணவன் சொல்லக்கூடிய தர்மராஜா அப்படி பந்தயத்தால் தோற்றிருந்தால் என்னை இடையே கிழவன் நாள் வரவிருக்கின்றார்கள். அவரை வரவழைத்து என்னை வரவழைப்பார் கண்டாய். அப்படி இருக்க சமயத்திலே உன்னைத்தான் யார் கண்டாய், உன் அண்ணனைத்தான் யார் கண்டாய். இந்த சபையிலே பின்னமாக பேச வேண்டாம். நீ அப்புறம் செல்வீரையா. நீ அழைத்தால் நான் வருவதா? கொஞ்ச வழியை விட்டு பொருளாத வழியை நடை 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 சொல்றான். நான் நடக்கவா வந்தேன் சொல்றவா நடக்கவா வந்தேன். உன்னை நாளிக தண்ணி உண்டு நடக்கவா வந்தேன். நான் நாளிக தண்ணி உண்டை நடக்கவா வந்தேன். நான் நல்லதே கொஞ்சம் போய் நடக்கவும் என் அண்ணன் உன்னை கொண்டு போய் விடுக்கவும் அந்த ராஜ வேந்தர்கள் நிறைந்த சபையிலே ராஜ ராஜாக்கள் சூழ சபையிலே உன்னை கெடுக்க வந்தேன். வா வா வா.
இந்த பார்ப்புகள் சபைகளிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் வரக்கூடாதுன்னு சொல்வார்களே, அப்படி வரவா என்று நினைக்கின்றாயே. இந்த பந்தயத்தில் விளையாடி கணவனை தொற்றார், அனைத்து தோற்றுவிட்டார் சொல்கின்றாயே. என்ன சொல்கின்றாய்? முந்தி முதலாக என் கணவரை வைத்து தோற்றுவிட்டு பிறகு ஒரு பெண்ணை வைத்து தோற்கலாகுமா? பெண்ணை தோற்கலாகுமா? ஒரு பெண்ணு ராஜ்யசபைக்கு வரத்தாகுமா? ராஜ்யசபைக்கு ஆண் மகன் வர வேண்டாம். நான் வருவதா என்று சொல்கிறான். அப்படி தோற்றிருந்தாலும் இந்த 56 தேச குரு பெரியவன் இருக்கக்கூடிய இந்த சபாசபை என்று சொல்வார்கள். நாளிலே சாமதர் வேணும் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை படித்து விட்டார். அந்த 4 வேதத்திலே அதர்வன வேதத்திலே என்ன இருக்குது? சபா சமிதி சொல்லக்கூடிய சபா என்றால் இந்த மக்கள் நிற்கக்கூடிய கூட்டம், சமிதி என்றாலே ஒரு பெரியோர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபா சபைக்கு ஒரு பெண் வரல் ஆகாது. அதனால வாய்க்கு வந்தபடி வாய் வார்த்தை பேச வேண்டாம். போ 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 சும்மா விடுவானா? இப்ப மாமன் மைத்துனம் அவர்கள் இருக்கின்ற சபைக்கு சும்மா வாக்கின்றாய், குளிர்ந்து குளிர்ந்து போகின்றாய். நான் இந்த வித்தையெல்லாம் அறிவேதான். புலி 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 உன்னை பெற்று விளக்காவிட்டால் புலியால இல்ல
ஆமா அப்பேற்பட்ட ஆமா வீரமடத்தை திறமபடத்தை துர்ச்சோதனன் புலி துடுக்க துர்ச்சோதனன் உங்க பேரு துடுக்க துர்ச்சோதனன் புலி என்றா என் அண்ணனை விட கொஞ்சம் யோசிப்பார் என்ன பார்த்து யோசிப்பாரு தம்பி கூப்பிடுவா துர்ச்சோதனா சொல்ல மாட்டான் ஏன் ஏன் அப்படி கூப்பிட மாட்டாரு என் வீரம் பராக்கிரம் இருக்க என்ன விட தம்பி துர்ச்சோதனா என்றுதான் அழைப்பார் இந்த துரோபத மரியாதை இல்லாம அடியே துர்ச்சோதனா என்று சொல்ல நான் மரியாதை தானே கூப்பிட்டேன் ஆமா வந்திருக்கலாம் யாரு இது தப்பு அவங்க தப்புதான் ஆனா ஒரு பெண்ணு என்ன சொன்னாலும் அது வெளியே வராது ஆமா ஒரு ஆம்பளை சொன்னா வெளியே வந்துரும் அப்படியே வெளியே வந்துடும் ஆமா ஆமா அது போல இவா பெண்ணுகிட்ட அடக்கொடப்பா நம்ம நடந்தா ஏன் வெளியே வரும் யாரு நீங்க நாம ஆமா நான் அடக்கும்போது தானே கூப்பிட்டேன் அவ வந்திருக்கணும்ல வந்திருக்கணும் ஆனா வரலையே இடமாமா விடக்கூடாது என்ன செய்யறப்பா எண்ணாது எண்ணமெல்லாம் எண்ணாது எண்ணம் அவ எண்ணபடி எப்படி இருக்குல்ல அது போல பேசுறான் அவ எண்ணம் இருக்கு எப்படி இருக்குதா அப்படி பேசுறான் முன்ன வைக்கலாமா இல்ல பின்ன வைக்கலாமா இல்ல மாத்தி வைக்கலாமா பாக்குறா அவ முன்ன பின்னமாவே சின்ன பின்னமாவே நான் இழுத்து கொண்டு